நாங்கள் தமிழர் இறையியலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. பன்னெடும் காலமாக தமிழர்கள் வந்து தங்களுடைய வாழ்வியலோடு இறையியலை இணைத்துக் கொண்டவர். அதுவும் தமிழர்களுடைய மெய்யியல் வந்து அறிவு சார்ந்ததாகவும், வாழ்வியல் சார்ந்து. ஏன்னா நாங்கள் வந்து மரங்களையும், செடிகளையும், கொடிகளையும், எங்களோடு வாழக்கூடிய சக ஜீவராசிகளையும் இறைவர்களாக வழிபட்டக்கூடிய ஒரு நடைமுறை கொண்டவர்கள். இவங்க வந்து விநாயகர், கணபதின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு முன்பே நாங்கள் வந்து வேளாண் தொழில் செய்த தமிழர்கள் தங்களுடைய நிலங்களில் எந்த ஒரு அறுவடை காலகட்டத்திலும் முதல் ஒரு சாணத்தையோ அல்லது ஒரு மண்ணையோ மஞ்சளையோ பிடித்து அந்த பிள்ளையார் வழிபாட்டை வந்து காலங்காலமாக, அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எங்களுக்கு அந்த வழிபாடு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வழிபாடுகள் எல்லாம் மதத்தின் பெயரால், இப்போ நீங்கள் எப்படி வட இந்தியாவில் வந்து ராமலீலா, ராமர் அப்படின்ற பேரில் வந்து கலவரங்களை உண்டாக்குனார்களோ, இன்னைக்கு புதுசாக இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக முருகர் மீது எப்போதுமே தமிழர்களுக்கு முருகர் மீது ஒரு தனி பற்று உண்டு. தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் முருகர் வழிபாடு உண்டு. அது மலேசியாவிலாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்காமம் உள்ளிட்ட எல்லா இடங்களுமே வந்து தமிழர்களுடைய நிலங்களில் முருகன் ஒரு முதன்மையான வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கா. மற்ற மக்கள் வாழக்கூடிய இடங்களில் முருகருக்கு என்ன இடம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரியும்.